இங்கே இருக்க ஒட்டுமொத்த ஆடியன்ஸோட ஆசை அது ஒன்று தான். அது ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு டைலாக் தான். உங்கள் ஸ்டைலில் முறுக்கி பார்க்குறியா தங்கம்? இங்கே நம்ம பைக் வச்சுருக்கிறவங்களை விட பைக்கர்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஏதாவது பெரிய பைக்கிட்ட போய் நம்ம பக்கத்தில் நின்னாலே வந்து பார்த்திங்கன்னா தள்ளி விட்டுருவாங்க. அது ஏன்டா நிற்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த இடத்துல இருந்து தான் நானும் வந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பைக் ரைட் பண்ணும்போது எல்லாருமே த்ராட்டில் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் அது. ஸோ அது என்னால் சொல்ல முடியாது, அது ஆட்டோமேட்டிக்காக வருது, அது எப்படி சொல்ல முடியும். த்ராட்டில் பண்ணி பார்க்குறீங்களா? ரொம்ப அழகாக டீசெண்டாக எங்களுக்காக முடிச்சிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன். அண்ட் மாளவிகா, மனோஜ் அண்ட் அவங்களும் டிடிஎஃப் பாஸ்லேயும் ஒரே ஃப்ரேமில் எல்லாரும் வச்சு பார்க்கணும் இல்லையா? ஸோ நான் வந்து ரெடி 3, 2, 1 சொல்லுவேன். எல்லாருமே இப்போ கொஞ்சம் சைலண்டாக இருங்க. ஃபோனை தூக்குனதுக்கு அப்புறமா யூ ஆர் கோனா மேக் ஒன் பிக் நாய்ஸ். ஓகே, ரெடி? நீங்கள் இந்த சைடு வந்துடுங்க மேம். ஓகே, யா, ஆன் பண்ணிடுங்க சார். நீங்கள் எந்த சைடு வந்துடுங்க. ஆல்பம் வாங்க. விக்னேஷ் சார், ப்ளீஸ் ஜாயின் வித் அஸ். தேங்க்யூ. ரெடி? 3, 2, 1. Let's welcome For MJ! Super. Thank you so much. For Okay. being with us. TDF Vasan sir. TDF Vasan sir. Next Q&A for you. Q&A for you. சார், ஒரு படம் ட்ராப் ஆகுது, இன்னொரு படம் ஹிட் ஆகுது. இந்த வெற்றி தோல்வி எப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறீங்க? எங்களோட பசங்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். பண்ணதே ஒரு படம் தானே. பண்ணது ஒரு படம், அதுக்கு முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு உங்களோட மனநிலை எப்படி இருந்தது அந்த டைமில்? ஏன்னா பசங்களுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அது கண்டிப்பாக. எங்களோட யங் மைண்ட்ஸ் ஆஃப் ஏஎம்ஜேக்கு ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டராக இருக்க வேணாமா நீங்கள்? அதான் என்னாலும் நம்மளோட முயற்சிகளை விட்டுறக்கூடாதுல்ல. கரெக்ட், சூப்பர். என்னாலுமே நம்மளோட முயற்சிகளை விட்டுறக்கூடாதுல்ல, அவ்வளோதான். ஸோ முயற்சி அதுதான் உங்களோட தாரக மந்திரமாக இருக்குது. அடுத்த ஹீரோ சாண்டி அவர்கள் வந்து கேட்பார் அந்த கொஸ்டினை. சாண்டி, ரொம்ப நேரமா நீ கேட்டுட்டே இருந்தேன்னு தெரியும் சார். ஒரு 5 நாளா சார் அவன் வெயிட் பண்ணுறான் அந்த கொஸ்டின் கேட்டுருக்கேன். ஹலோ அண்ணா, ஸோ நீங்கள் வந்து எங்கள் எல்லாருக்குமே இன்ஸ்பிரேஷன் தான். பைக் வச்சு நீங்கள் சொன்ன மாதிரி பைக் வச்சுருக்கவங்க, பைக் இல்லாதவங்க எல்லாருக்குமே தாண்டி ஒரு சாதாரணமான ஆளாலையும் உச்சத்துக்கு போக முடியும், ஒரு யூடியூபராலையும் ஒரு பெரிய ஃபேன் பேஸ் எடுத்துகிட்டு வர முடியும்னு காமிச்ச முதல் ஆள் நீங்கள் தான் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு. ஸோ கொரோனா டைமில் யூடியூப்பே தேடுற அளவுக்கு உங்கள் விளாக்ஸ் எல்லாம் நாங்களாம் பார்த்துருக்கோம். ஸோ கொரோனா டைமில் 10th வந்து படிச்சிருந்த டைமில் ஃபுல்லாகவே உங்கள் வீடியோஸ் மட்டும்தான். அந்த காஞ்சிபுரம் இன்சிடென்ட்க்கு அப்புறம் உங்கள் லைஃப்பில் நிறைய பேக் ஸ்டாப் நிறைய வந்துகிட்டே இருந்துச்சு. அந்த டைமில் உங்களோட மோட்டிவேஷன் என்ன? நீங்கள் எப்படி அதை கடந்து வந்தீங்க? இந்த மாதிரி உங்களை மாதிரி இடத்துல நிறைய பசங்க இங்கே இருக்கும். நீங்கள் போன வழியில் பின்னாடியே பிடிச்சிட்டு வரதுக்கு நிறைய பசங்க நாங்களாம் இருக்கோம். ஸோ எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல நினைப்பீங்க? நடப்பதெல்லாம் நன்மைக்கு. இல்லைண்ணா, 10 மார்க் மாதிரி கேட்குறேன். ஒன்று ஆன்சர் மாதிரி பண்ணுறீங்க. இல்லை, அதுதான் உண்மை. நமக்கு ஒரு 25 வயசு ஆச்சு. ஆனால் கடவுள் வந்து நிறைய ஒரு அனுபவத்தை கொடுத்துட்டாங்க. அதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுதான் நம்ம சில இன்டர்வியூஸ்லாம் பேசியிருந்திருப்போம். ஸோ ஏதாவது கடவுள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த டைம் ட்ராவலர் பவர் கொடுத்து எல்லாத்தையுமே மாற்றுறதுக்கான வழி. எனக்கு பைக்னால் அவ்வளோ பிடிக்கும். பட் எனக்கு லைசன்ஸ் சஸ்பெண்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி எவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது. பட் ஒரு இஷ்யூ கூட நான் மாற்ற மாட்டேன். ஒரு மிஸ்டேக்ஸு, ஒரு ஃபெயிலியரை கூட நான் ரீப்ளேஸ் பண்ணி அதை சக்ஸஸாக மாற்ற மாட்டேன். ஏன்னா அதுலேருந்து நான் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா, இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அங்கேயே நீங்கள் ஸ்டக் ஆகிடாதீங்க. நடக்கிறது எல்லாமே நம்மளோட நல்லதுக்காக மட்டும்தான், அவ்வளோதான். சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் டிடிஎஃப் வாசன். இதில் இன்னொரு ஒரு உண்மை கருத்து என்னன்னா, இன்னைக்கு தான் வந்து நேற்று தான் வந்து எங்களுக்கு ரிசல்ட் எல்லாம் வந்து பசங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆச்சு. ஓகேவா? புரிச்சுக்குங்க. ஓகேவா? அவரோட லைஃப் அட்வைஸாக எடுத்துப்பீங்க நம்புறேன். ஓகே, தேங்க்யூ. அண்ட் அடுத்ததாக நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ப்ளீஸ் டிடிஎஃப் வாசன் தான். அண்ட் அடுத்ததாக நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஃபார் டிடிஎஃப் வாசன் சார். சார் ரெடியா சார்? எல்லாரும் கவுண்ட் டவுனோட சார் இங்கே வந்துருங்க. ஐயா, உங்க மைண்ட் வாய்ஸ் என்னன்னு கேக்குது. ப்ளைண்ட் ஸ்டிக் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கீங்க. இது எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது மாதிரி ஸ்மார்ட்டா அப்படியே பண்ணிட்டு போங்க சார். நீங்க ஸ்மார்ட்டா அப்படியே கொண்டு போங்க. அப்படி எப்படின்னு சொல்லி நேச்சுரலி ஸ்மார்ட். எப்படி ஹேண்டில் பண்ணாங்க?
நண்பன் போட்ட எப்படி சோறு சார் நீங்க உங்களை இரவு எப்படி திண்ணை சார் மாறு. நம்பணும்? உங்களோட ஃப்ரெண்டை வந்து மேடைக்கு அழைக்காம இருக்க முடியுமா? காலேஜ்னா வரக்கூடிய ரெண்டு விஷயம் தான் மெமரிஸ். அதில் முக்கியமான மெமரி யாருன்னு சொல்லி பார்த்தா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ். அப்படிப்பட்ட டிடி பாஸ்கர் அவரோட ஃப்ரெண்டோட அனீஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். Please join with us with TTF Vasan sir. We welcome you once again to AMJC. எஸ் அண்ட் உங்களுடைய நட்பை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எங்களுடைய நட்புகள் அதை இன்னும் கொஞ்சம் நாங்கள் பலப்படுத்திப்போம். ஸோ உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸு. ஆக்சுவலி நான் அங்கே உட்காந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌடு பெருசாக தெரில. இங்கே வந்து பார்த்தா அப்பா எங்கேயோ இருக்கு க்ரௌடு. ஏதோ ஒரு ஆடியோ லான்ச்சில் நின்று பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. சத்தமாக சொல்கிறேன், நான் வந்து ஃபாஸ்டிங்கில் இருக்கேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. ஸோ மேலே வந்தோன்னே ஒரு பயங்கர ஒரு எனர்ஜெட்டிக்காக வேற மாதிரி ஒரு வைப் கொடுக்குறீங்க. அதுலேயும் உண்மையாலே கம்பேர்லி சொல்லும்போது பொண்ணுங்களோட பசங்க சம வைப்பாக கொடுத்துருந்தீங்க. பொண்ணுங்க தான் கொடுக்குறாங்க போல. எப்போவுமே அப்படிதான், பசங்களுக்கும் இல்லை பொண்ணு சலிச்சது இல்லைன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி தான். ஸோ என்னை இன்வைட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ ரொம்ப ஹாப்பி. ஐயோ எங்களோட நட்பை பற்றி சொல்லணுன்னா நிறைய சண்டை வரும். அந்த சண்டையை வந்து பார்த்தீங்கன்னா அதையும் மீறி இதுக்கு தான் நட்பு. ஆமாம். சூப்பர். எவ்வளோ சண்டை வந்தாலும் விட்டு போகாம திரும்பியும் வந்து செய்யறதா நட்பு. ஃபார் த லாஸ்ட் மூவி அண்ட் வாழ்த்துக்கள் ஃபார் த என்டையர் டீம். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன் சார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. செம்ம வாய்ப்பாக இருக்கீங்களா?